மருந்து சாப்பிட்டுருக்காங்களா? தூக்கத்துக்கு. தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம். நேரா திறந்து வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சது சரியில்லைன்னு உனக்கு தோணுதா? சீண்டி விட்ட பாம்பு சும்மா இருக்காது, நானும் சும்மா இருக்க மாட்டேன். என்ன அரவிந்த இந்த மாதிரி பண்ணதுனால நஷ்டம் நம்ம 2 பேருக்கும் தான். எனக்கு பணம் போயிடுச்சு, உனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படின்னா நம்ம 2 பேருமே நஷ்டப்பட்டிருக்கோம். அப்புறம் எதுக்காக நாம 2 பேரும் காத்திருக்கணும்? கடத்தல்காரனுக்கு வாழ்க்கப்பட்ட பொண்டாட்டிங்க எல்லாம் என்னைக்குமே சரியா வாழ்ந்ததில்ல. வாங்கினா கொடுக்கணும்ல, அதான நியாயம். என்ன சரிதானே? ஆனா அவன் கையில காசு இல்லைன்னு சொல்றான். அப்ப அவன் கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறது நம்ம முறை. சரிதானே? வராத, கிட்ட வராத. ஏய், என்னது இது? அப்படின்னா உன்கிட்ட அமைதியா பேசிட்டு இருந்தா வேலைக்காகாதுல? வேண்டாம், காசை கொடுத்தவங்கிட்டே நான் காசை திரும்பி வாங்கிக்கிறேன். அவனால தர முடியலன்னு வச்சுக்க, எடுக்க வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன். வருவேன், கண்டிப்பா வருவேன். என்னோட பணத்தை தரணும்னு நீ அவன்கிட்ட சொல்லு, புரிஞ்சுதா? புரிஞ்சாகணும், உனக்கும் அவனுக்கும். அழுவுறத நிறுத்திட்டு கதவை கொஞ்சம் தர. என்னங்க இங்க பாரு. என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? ஐயோ, எங்க போயிட்டீங்க? என்னங்க இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. போக மாட்டேன், எல்லாம் சரியாயிடும். என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்க? வந்துட்டீங்கல்ல, இனிமே நாம இந்த உலகத்துல வாழ வேண்டாங்க. நம்ம அனுபவிச்சதெல்லாம் போதும். நம்ம இனிமே வாழ வேண்டாங்க. நம்ம வாழவும் கூடாது. நம்ம செத்து போயிடலாங்க. நம்ம 2 பேரும் செத்து போயிடலாம். வாங்க. இங்க பாரு சரஸ்வதி, செத்து போயிடலாங்க. நான் சொல்றத கேளு. எங்க போற? இது சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாங்க. நம்ம வாழ வேண்டாங்க. என்னால தாங்க முடியலங்க. நம்ம 2 பேரும் இப்படியே செத்து போயிடலாங்க. நாம இந்த உலகத்துல வாழ வேண்டாம். இனிமே என்னால உங்களை பிரிஞ்சு வாழ முடியாதுங்க. இனி எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. நம்ம 2 பேரும் செத்து போயிடலாங்க. நம்ம செத்து எல்லா போயிடலாங்க. தெய்வங்களையும் சாட்சியா வச்சு அன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன்ல, அது உன்னை கொல்றதுக்காக இல்ல. நான் உன்னை சாகவும் விட மாட்டேன். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன். அதை தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நான் மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பேர் இதை விட அதிகமான கஷ்டங்களை சகிச்சுக்கிறாங்க. வேற வழியே இல்லைன்னு ஆகுறப்ப சாகுறவங்களும் உண்டு. ஆனா நாம வாழ்வோம், நாம நல்லா இருப்போம். நமக்கு வந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க போறோம். வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அட என்னண்ணே தலையெல்லாம் நரைச்சு போச்சு, வயசாயிடுச்சா? அடடே கணேசா, எப்படி இருக்க? இப்போது மாறிட்டியா இல்ல அதே மாதிரிதான் இருக்கியா? அது இருக்கட்டும் அரவிந்தா, நீ எப்ப வந்த? வந்துட்டேன். அது அங்கேயும் இங்கேயும் நிறைய சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்லயே நல்லா வாழணும்னு வந்துட்டேன். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு கை பாத்துருவோங்கிற. ஐ, என்னடா கூட இருந்த ஒரு ஆளை காணுமேன்னு தேடுறதே இல்ல. அப்ப அன்பு பாசங்கிறதெல்லாம் சும்மா தானே? அரவிந்தா, எந்த தைரியத்துல நீங்க வந்த? முதல்ல இடத்த காலி பண்ணு, இல்லன்னா அண்ணாச்சி, போலீஸ், பிளேடு எல்லாம் வந்துருவாங்க. அவங்கள பார்த்து நான் பயந்த காலெல்லாம் மலையேறி போச்சு செட்டியாரே. என்ன சொல்ற? ஆமா, கையில காசு இருந்தா நீங்க சொன்ன எல்லாருமே நான் சொன்ன உடனே லைன்ல வந்து நிப்பாங்க. ஆமா செட்டியாரே, இந்த தெருவிலேயே நான் ஒரு துணி கடை திறந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமோ? என்ன? இல்ல,
அந்த மாதிரி ஒரு கடையை திறக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அரவிந்தா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லை. அரவிந்தா, நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னோ, கோழ மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகலன்னோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் வந்தேன். முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அந்த அண்ணாச்சும் அவங்களோட ஆளுங்களும் என்கிட்ட வந்து உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வரட்டும். அந்த வட்டிக்காரனும் அண்ணாச்சியும் சகல படைகளோட இங்க வந்து சேரட்டும். அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க போறேன். அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு இப்ப என்னடா ஆச்சு? வா முதல்ல இங்கிருந்து போலாம். பாவன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி அண்ணா, உங்களுக்கு இந்த அரேபியர்களை தெரியும்ல, அவங்களோட அந்த கால சரித்திரம் தெரியுமா? அதான் இப்ப முக்கியம். சோஷியல் ஸ்டடிஸ் படிக்க வேண்டிய வயசு இல்ல எனக்கு. அங்க பூமி முழுக்க வெறும் மண்ணு. அங்க ஒட்டகத்து மேலதான் போக முடியும். திங்கிறதுக்கு வெறும் பேரிச்சப்பழம் தான், குடிக்க தண்ணி கூட கிடையாது. இன்னைக்கு அவங்க நிலைமை உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனுங்க அவனுங்க தான். எப்படி ஆனாங்க? கடவுள் அந்த பூமியில ஒரு பொக்கிஷத்தை வச்சிருந்தாரு. என்னைய சொல்றேன். அத சொல்றதுக்கு தான் அங்கிருந்து நீங்க வந்தியா? அங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பல பொக்கிஷங்களை கடவுள் இந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி உனக்கும் ஏதாவது கொடுத்திருக்காருன்னு சொல்ல வரையா அரவிந்தா? சரி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, வண்டி வந்துருச்சு. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, நான் வரேன். ஆண்டவா, இது எதுல போய் முடியும்? நான் காவேரி பாக்கம் நாராயணனோட ஒரே மகன் அரவிந்தன். கல்யாணம் ஆனவன், வேலை இல்லாதவன், ஏழை. வட்டிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கடன்ல மூழ்கிட்டேன். வீடு போச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அவளை ஏன் தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட யோசிச்சு பார்த்திருக்கேன். வேற வழி இல்லாததுனால எடுத்த முடிவு இது. விக்கிறதுக்கும் வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்காவது உதவியா இருக்கட்டுமேன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்கிறதுனால இயற்கையா அது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கு. சார் கிட்ட எந்த வெட்டி பேச்சும் வேணாம். சார் கிட்ட சொல்லிட்டேல்ல, ப்ராப்ளம் சால்வ்டு. ப்ளீஸ் கம் மிஸ்டர் அரவிந்தன். இங்க நாங்க ரெண்டு தமிழங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நடுவுல இங்கிலீஷ்காரன்? உங்களை அந்த கடவுள் தான் படைச்சிருக்காரு, என்னையும் தான். ஆனா நீங்க கோடீஸ்வரன், நான் தரித்திரம் பிடிச்சவன். துரதிருஷ்டவசமா உங்ககிட்ட ரெண்டும் வீக் ஆயிடுச்சு. அதிர்ஷ்டவசமா என்னோட 2 கிட்னிகளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். நினைக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. எல்லாம் அவ செயல்தான். எனக்கு இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு பங்களாவ்ல வாழப்போற தகுதி கண்டிப்பா எனக்கு இல்ல. ஆனா என்னோட ஒரு கிட்னிக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதே, அதுவாவது நல்லா இருக்கட்டுமே. அதுவே ஒரு பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நான் வரட்டுமா ஐயா? நெல்ல சாப்பிட்டுட்டு போனா போதும். என்ன உன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் கொடு. நிறைய ஏற்றத்தாழ்வு இல்ல மனுஷங்களுக்குள்ள.